ஹாய், திஸ் இஸ் கீர்த்தனா மகேஸ்வரன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஷன் ஏஇ வித் கிகி ரைட். ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு, கண்டினியூஸ் கிளாஸஸ். பட் இருந்தாலும் நம்மளோட இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐ வாஸ் மேக்கிங் சம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க டாபிக், மை மோஸ்ட் டிஃபிகல்ட் டாபிக் வந்து இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அதனால் நான் ஆன்லைனில் இருந்து பிம்ரா புக் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். நான் வந்து என்னோடய பழைய இதில் சொல்லியிருப்பேன் 10th டாப்பிக்காக தான் நான் இதை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் டெய்லி இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நான் வந்து இந்த பிஎஸ் பிம்ரா புக் டவுன்லோட் பண்ணேன். அண்ட் இதை மெயினாக 12 சாப்டர்ஸ் இருக்குது இதில். ஸோ நான் இது காலேஜில் ரொம்ப கவனிக்கவே இல்லை. ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது, அந்த 10th சாப்டராக இருக்கக்கூடிய இந்த சைக்ளோ கன்வெர்ட்டர்ஸ் சம்திங் எங்கள் சார் ஏதோ நடத்துனது ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ மெயினாக இதில் வந்து இன்ட்ரடக்ஷன், செமிகண்டக்டர் டயோட்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ், டயோட் சர்க்யூட் ரெக்டிஃபைஸ், இது கூட ஏதோ ஞாபகம் இருக்குது. பட் அந்த தைரிஸ்டர் கம்யூனிகேஷன் டெக்னிக், சாப்பர்ஸ் ஞாபகம் இருக்குது, ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபைஸ் ஞாபகம் இல்லை, அண்ட் இன்வெர்ட்டர்ஸ், ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் சைக்ளோ கன்வெர்ட்டர்ஸ், கடைசி அப்ளிகேஷன்ஸ், ட்ரைவ்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஃபுல் பவர் எலக்ட்ரானிக்ஸில் மெயினாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஓவராலாக ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன் அந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி லைட்டாக இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்து இதில் 7 சப் டாபிக்ஸ் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கான்செப்ட் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜ், கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இருக்க அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், தென் செமிகண்டக்டர் டிவைசஸ், டைப்ஸ் ஆஃப் கன்வெர்ட்டர்ஸ், மாடியூல்ஸ், இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ ஐ ஹோப் நான் வந்து இன்றைக்கி இந்த இன்ட்ரடக்ஷனை கொஞ்சம் படிச்சுட்டு அதில் என்னென்ன படித்தேங்கிறத வந்து ஐ வில் ஷேர் யூ. அண்டு கொஷின்ஸ் வந்து லாஸ்ட்டாக இதில் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருந்தாங்க பிம்ரா புக்கில். ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஐ வில் டூ ஆஸ் பர் தி லெசன்ஸுன்னு நான் நினச்சிருக்கேன். பட் என்ன ப்ராப்ளம்னா, எங்களோட ஸ்கூலில் தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்புக்கும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு ஜிஇ லெவல். ஸோ வில் சி எப்படி பண்ணலான். பட் ஐ ஹோப் தட் ஐ கேன் ஏபிள் டு டூ. வில் சி. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். நீங்களும் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ஏன்னா நம்ம வந்து பிடிச்சி தான் இதை பண்ணியிருப்போம், இல்லை சில பேர் கட்டாயத்தினால. பட் ஹவவர் இட் இஸ் அ டெஸ்டினி. ஸோ அதை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டு நான் வந்து இந்த பிஎஸ் பிம்ரா வந்து ஆன்லைன்லேயே பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த புக்ஸை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ வாட் எவர் ஐ எம் ஸ்டடிங் ஐ வில் அப்டேட். பை.